உருளைக்கிழங்குல பொடி மாசு செஞ்சு சாப்பிட்ருப்போம். ஆனால் சக்கரவள்ளி கிழங்குல பொடி மாசு செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சக்கரவள்ளி கிழங்க வேக வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் கடலப்பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. பொன்னிறமாக வதக்கியதும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, வரமிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. பொடியாக நறுக்கிய பெரிய வெங்காயம் 1 கப்பு போட்டு வதக்கிக்கோங்க. வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்க சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கியதும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற சக்கரவள்ளி கிழங்க போட்டுக்கோங்க. சக்கரவள்ளி கிழங்க போட்டதும் ஒரு பரட்டிக்கோங்க. உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. 1/2 கப்பு துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்ததும் வதக்கிக்கோங்க. தேங்காய் சேர்த்ததும் ரொம்ப நேரம்லாம் வதக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி போட்டு தூவி இறக்கிக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இனிப்பும் காரம் சேர்ந்த சக்கரவள்ளி கிழங்கு பொடி மாஸ் ரெடிங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.